வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சின்ன மேஜிக் கத்துக்க போறோம். ரொம்ப சாதாரணமா இருக்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடி சில எழுத்துக்களை சேர்த்து அதை எப்படி ஒரு சூப்பரான வர்ணனையா மாத்துறதுன்னு பார்க்கலாமா? உங்க இங்கிலீஷ் பேச்சை இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா அழகா மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இது உங்களுக்கு தான். இது ஏதோ ஸ்கூல் கிராமர் கிளாஸ் மாதிரி நினைக்காதீங்க. நீங்க பேசுற விதத்தையே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு வழி இது. இங்க பாருங்க, அழுக்குன்னு சொல்றதுக்கும் அழுக்கான சட்டைன்னு சொல்றதுக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்கு. ஒரு சாதாரண வார்த்தை ஒரு தெளிவான வர்ணனையா மாறுது. இந்த சின்ன மேஜிக்கை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். சாதாரண பெயர் சொற்களுக்கு நம்ம எப்படி ஒரு மேக் ஓவர் கொடுத்து அத ஒரு வர்ணனை சொல்லா, அதாவது பெயரடையா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு உதவ போற ஒரு மேஜிக் டூல் தான் பின்னோட்டுகள். பின்னோட்டு, அதாவது இங்கிலீஷ்ல சஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு வார்த்தையோட கடைசியில வால் மாதிரி ஒட்டிக்கிட்டு அதோட அர்த்தத்தையே கம்ப்ளீட்டா மாத்துற சில எழுத்துக்கள் தான் அது. ஒரு மந்திரக்கோல் மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி, முதல் மேஜிக் பார்க்கலாமா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நமக்கு தேவை ஒரே ஒரு எழுத்து தான். அது Y. இதோட ரூல் ரொம்ப சிம்பிள். ஒரு பெயர்ச்சொல் கூட Y சேர்த்தீங்கன்னா போதும். அந்த பெயர்ச்சொல்லோட குணம் அதுக்கு வந்துடும். அது ஒரு வர்ணனையா மாறிடும். உதாரணத்துக்கு சன், அதாவது சூரியன். இது ஒரு பெயர்ச்சொல். இப்போ இது கூட Y சேர்த்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்ட், சனி. அவ்வளோதான். பாத்தீங்களா எவ்ளோ சிம்பிளா ஒரு புது வார்த்தை வந்துடுச்சுன்னு. சூரியன் அப்படிங்கிறது வெயிலான அப்படின்னு மாறிடுச்சு. இத ஒரு வாக்கியத்துல யூஸ் பண்ணி பாருங்க. இன்று ஒரு வெயிலான நாள். இப்போ அந்த நாளோட தன்மையா எவ்ளோ அழகா சொல்லுது இல்லையா? இதுதான் இந்த மேஜிக்கோட பவர். சூப்பர். அடுத்த கட்டத்துக்கு போகலாமா? இப்ப நாம பார்க்க போற மேஜிக் ஒரு குணம் நிறைஞ்சு இருக்கா இல்ல இல்லாம இருக்கான்னு சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க நாம பார்க்க போறது ஃபுல் மற்றும் லெஸ். ஃபுல்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். லெஸ்னா கொஞ்சம் கூட இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள். இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட். இதுல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. பவர், அதாவது சக்திங்கிற ஒரே வார்த்தையை எடுத்துக்கலாம். அது கூட பவர்ஃபுல் சேர்த்தா பவர்ஃபுல், அதாவது சக்தி வாய்ந்தன்னு வரும். அதே வார்த்தை கூட பவர்லெஸ் சேர்த்தா பவர்லெஸ், அதாவது சக்தியே இல்லாதன்னு வரும். பாத்தீங்களா? ஒரே வார்த்தை, ரெண்டு பின்னொட்டுகள், ரெண்டு எதிரான அர்த்தங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் ஒரு அழகான பெண். இதுல பியூட்டினா அழகு, அது கூட ஃபுல் சேரும்போது பியூட்டிஃபுல், அதாவது அழகு நிறைந்த அப்படின்னு அர்த்தம் வருது. ஓகே, இப்போ கொஞ்சம் வேகமா இன்னும் சில முக்கியமான பின்னோட்டுகளை பார்க்கலாம் வாங்க. இது உங்க பேச்சை இன்னும் அழகாக்கும். இந்த 3 பின்னோட்டுகள் தான் அது. OUS, ABLE, அப்புறம் AL அல்லது IC. OUSனா குணம், ABLEனா முடியும், AL அல்லது ICனா சம்பந்தப்பட்டது. இவ்வளவுதான் விஷயம். முதல்ல OS, டேஞ்சர் கூட இது சேரும்போது டேஞ்சரஸ்னு மாறுது. அதாவது ஆபத்து நிறைஞ்ச அல்லது ஆபத்தான. இது ஒரு விஷயத்தோட குணத்தை சொல்லுது. அடுப்பது ஏபிள். இது ஒரு வினைச்சொல் கூடவும் சேரும். என்ஜாய் கூட சேர்க்கும்போது என்ஜாயபிள் ஆகுது. அதாவது ரசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மால செய்ய முடியுமா, அது நல்லா இருக்குமான்னு சொல்ல இது பயன்படுது. கடைசியா நம்ம டாபிக்கே வர்ற ஒரு வார்த்தை மேஜிக் கூட ஆல் சேர்த்தா என்னாகும்? மேஜிக்கல், அதாவது மந்திரமான ஒரு விஷயத்தோட தொடர்பை இதை குறிக்குது. சரி, நாம இப்போ நிறைய மேஜிக் கத்துக்கிட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சவால், ஒரு சின்ன டெஸ்ட். நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? இந்த டேபிள் ஒரு மேஜிக் நோட்புக் மாதிரி. நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துடலாம். Y சூரியனை சன்னி ஆக்குது. ஃபுல் அழகா பியூட்டிஃபுல் ஆக்குது. OUS ஆபத்தை டேஞ்சரஸ் ஆக்குது. ஏபிள் வசதிய கம்ஃபர்டபிள் ஆக்குது. கடைசியா AL இயற்கைய நேச்சுரல் ஆக்குது. இந்த தந்திரங்களை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கான சவால். ஹெல்ப், அதாவது உதவிங்கிற வார்த்தைய எப்படி ஒரு பெயரடையா மாத்துவீங்க? கொஞ்சம் யோசிங்க. நாம கத்துக்கிட்ட தந்திரங்கள்ல எது எதுக்கு செட் ஆகும்? நான் ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? நாம சொல்ல வர்ற விஷயம் உதவி நிறைந்ததா இருக்குமா? இதை யோசிச்சாலே போதும், உங்களுக்கு சரியான பின்னோட்டு எதுன்னு தெரிஞ்சிடும். பாத்தீங்களா? இந்த மொத்த மேஜிக்கும் அந்த வார்த்தையோட கடைசியில தான் இருக்கு. சரியான பின்னோட்டுகளை பயன்படுத்தினா நீங்களும் உங்க வார்த்தைகளை வச்சு மாயாஜாலம் செய்யலாம்.